நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாரர் கங்கைக்கோ காசிக்கோ கயாவுக்கோ போக முடிவதில்லை. இந்த கங்கைக்கு காசிக்கு போக முடியாதவர்கள் நெல்லிக்கனியை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது இவர்களுக்கு காசிக்கு கங்கைக்கு சென்ற புண்ணியம் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அது எந்த நாளில் குளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி திதியில நம்ம நெல்லிக்காயை சாப்பிட்றது, அந்த தண்ணீர் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. நெல்லிக்கனியில ஆயில் விருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆயில்ல பங்கம் இருப்பவர்கள் இந்த துவாதசி திதியில் நெல்லிக்கனியை ஊற வைத்து தண்ணீரில் ஸ்நானம் செய்யும் பொழுது குளிக்கும் பொழுது யோகம் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேல கலசம் வைக்கும் பொழுது அந்த கலசத்துக்கு கீழே நம்ம நெல்லிக்கனி அளவு ஒரு கல்லையும் வச்சு இந்த கும்பாபிஷேகம் செய்யும் போது பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமலகம். நெல்லிக்கனி அளவு சின்ன கல்லை வச்சு அந்த கும்பத்துக்கு கீழே வச்சு பண்ணுவார்கள். அதுக்கு ஆமலகம் என்று சொல்வார்கள். ஆனா நெல்லிக்காய் என்னன்னைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, சஷ்டி அன்னைக்கு, சப்தமி அன்னைக்கு, நவமி அன்னைக்கு, அந்த திதி வரக்கூடிய நாட்களில் நாம் நெல்லிக்கனியை பயன்படுத்தக்கூடாது. மற்ற நாட்கள்ல நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காசிக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி வருந்திட்டு இருக்கவங்க நான் சொன்ன கருத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய 7 தலைமுறை கர்மா குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நம்முடைய சேனல்ல நிறைய கருத்துக்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கருத்துக்கள் ரொம்ப அரிதான கருத்துக்கள். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்தி பாருங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. அவங்க அதை பயன்படுத்தி என்னன்னு கேட்டா அவங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரட்டும். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் மவ சிவ. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் engineer A.S. Mahasrirajan. Struggling with traditional ways for hours to wash the dull and tired copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mava Shiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine.